Exercise 4.4 16th sum. Draw the tangent to the circle from the point P having the radius 3.6 cm and the center O. The point P is at a distance 7.2 cm from the center அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ given radius எவ்வளோ கொடுத்துருக்காங்க, r equal to 3.6 cm. அப்போ ஓலேருந்து அவே ஃப்ரம் த பாயிண்ட் எவ்வளவு, அதாவது ஓபி ஈக்குவல் டு 7.2 சென்டிமீட்டர். ரஃப் டயக்ராம் ஒன்று போட்டுக்கிறோம். ஸ்மால் சர்க்கிள் ஒரு 3.6 சென்டிமீட்டர் வரைகிற மாரி இப்படி போட்டு காமிச்சிட்டு ஓலேருந்து பிக்குள்ள டிஸ்டன்ஸு 7.2 சென்டிமீட்டர் போட்டுட்டு அது அந்த குட்டி சர்க்கிள் வந்து பெரிய சர்க்கிள் எங்கே கட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை வந்து டி டேஷ், அதாவது பிடி டேஷ் இஸ் அ ரிக்வயர்ட் டேஞ்சன்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. இப்போ எப்படி ஃபேர் டயக்ராம் வரைகிறது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கிறோம். அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3.6 இல்லைங்களா. அப்போ 3.6க்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஸ்கேலில் 3.6 இல்லைங்களா, 4.6 இங்கே வருது கரெக்டாக. ஸ்கேல் அப்படி திருப்பி வச்சு எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பாயிண்ட் அக்யூரேட்டாக வரும். 3.6 இங்கே வந்துடுச்சு. அப்போ நம்ம 3.6 எடுத்த உடனே அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு சர்க்கிள் ஒன்று வரையணும் இந்த ரேடியஸுக்கு இல்லைங்களா. அப்போ 3.6க்கு அழகாக ஒரு சர்க்கிள் இப்படி ஒன்று வரைகிறோம். இல்லைங்களா, 3.6 ரேடியஸ் நம்ம வரைஞ்சாச்சு. இதுதான் நம்மளுக்கு என்னது, சென்டர். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓ அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓலேருந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 7.2. அப்போ இங்கேருந்து அவே ஃப்ரம் தட் எவ்வளவு, 7.2. அப்போ 7 இங்கே 7.2 கரெக்டாக இந்த இடம் வரும் ஓகேங்களா. அப்போ இங்கே மெஷர் பண்ணி நம்ம 7.2 இப்படி மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும், இப்போது இது ஓ, இது என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம், நம்ம பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த ஓபி, இந்த ஓபியை தான் நம்ம என்ன செய்கிறோம், பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம் ஓகேங்களா. பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எப்படி ட்ரா பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், இது ஓவர் இந்த பிக்கும் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ், இந்த பியிலேருந்து ஹாஃபுக்கு மேலே ஒரு டிஸ்டன்ஸில் ஹாஃபுக்கு மேலே ஒரு ஆர்க் அடிக்கிறோம், கீழே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அதே இதை ஓலை வச்சு ஃபஸ்ட்டு பியில் வச்சு அடித்தா இல்லைங்களா, இப்போ ஓலை வச்சு மேலே ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறோம், கீழே ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறோம். 2 ஆர்க்கு எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்த கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட் அவுட் பண்ண பாயிண்ட்டை நம்ம என்ன செஞ்சிடறோம், ஸ்கேல் வச்சு அழகாக ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார், அதாவது 90 டிகிரி கரெக்டாக அந்த லைனில் வந்து கட் ஆகும் ஓபியில். அப்போது இப்படி ஒரு லைனை நம்ம வரைஞ்சிடறோம். அப்போது இந்த பாயிண்ட் இங்கே கட் ஆகிற பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம், சென்டர், அதாவது எம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எவ்வளோ வரைஞ்சோம், 7.2 சென்டிமீட்டர் இல்லைங்களா. இது ஓ, இது பி, இது எம். அப்போது இந்த எம் ஆஸ் எ சென்டர். அப்போ எம் எங்கே இருக்குது, சென்டரு கரெக்டாக இங்கே இருக்குது. அப்போ எம்மிலேருந்து எவ்வளவு ரேடியஸ், எம் ஆஸ் எ சென்டர், ஓஎம் ஆஸ் எ ரேடியஸை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறோம். அது கரெக்டாக பி வழியாக பாஸ் ஆகி ஸ்ட்ரைட்டாக என்ன செய்யும், நம்மளுக்கு இப்படி சர்க்கிள் மாரி இப்படி வரும் இல்லைங்களா. இப்போது இந்த இடத்துல நம்ம ஒன்று நல்லா கவனிக்கிறோம். இந்த எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கட் ஆகும், இதை வந்து ஒரு டேஞ்சண்ட் ஆகும். அடுத்தது இங்கே கட் ஆகும், இது ஒரு டேஞ்சண்ட் ஆகும் இல்லைங்களா. அந்த 2 சர்க்கிள் எங்கே கட் ஆகுதோ அந்த இடம் தான் நம்ம டேஞ்சண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போது இதை ஒரு டேஞ்சண்ட்டாகவும், இந்த இடத்துல இருக்கிறத இதை ஒரு டேஞ்சண்ட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் வந்து டீன்னு கொடுக்குறோம் பேர், இதுக்கு வந்து டி டேஷன் பேர் கொடுக்குறோம். இப்போது நம்ம ஸ்கேல் வச்சு என்ன செய்கிறோம், இந்த பியும் பிடியும் ஜாயின் பண்ணிடுறோம். இது பி, இது இங்கே இருக்கிறது என்னது டி இல்லைங்களா. இப்படி ஒரு லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்தது அதேமாரியே இந்த பிடி டேஷ் ஒன்று இருக்குது இல்லைங்களா, கீழே இது பின்னா இது பிடி டேஷ். இதிலேருந்து இப்படி ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இது 2 லைனும் இங்கே ஒன்று கட் ஆகுது, இங்கே ஒன்று கட் ஆகுது இல்லைங்களா. இப்போ இது பிடி இஸ் ஈக்குவல் டு பிடி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு இப்போ மெஷர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பியும் ஓவியம் இல்லை டி இருக்குது பார்த்திங்களா, இந்த டீயும் ஓவியம் என்ன செஞ்சிடறோம், நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் இல்லைங்களா. இது 90 டிகிரி இருக்கும். அதேமாரியே இங்கேருந்து ஓலேருந்து டி டேஷுக்கு ஒரு டாட்டட் லைன்ஸ் இப்படி வரைஞ்சிக்கிறோம். இந்த டாட்டட் லைன்ஸ் தான் நம்மளுக்கு 90 டிகிரி இங்கே இருக்கும்.
இல்லைங்களா? இது வந்து எவ்வளோ ரேடியஸ்ன்னு சொன்னோம்? 3.6 சென்டிமீட்டர். இதுதான் என்னது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் இல்லைங்களா? அப்போது நம்மளுக்கு எது தேவை? இந்த பிடி அப்படின்றது தேவை இல்லைங்களா? அப்போ பிடி எவ்வளோ வரும் அப்படின்றது நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறோம். மெஷர் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக எவ்வளோ வருது? 6.2 வருது இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து 6.2 தான் கரெக்டாக நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வருதுனால 6.2 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். இங்கேயும் அதேமாரி மெஷர் பண்ணி பார்க்குறோம். நம்மளுக்கு 6.2 சென்டிமீட்டர் கரெக்டாக வந்துடும் இல்லைங்களா? அப்போ 6.2வை இங்கேயும் 6.2 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணி எழுதிடுறோம். சரி, இதுதான் நம்மளுக்கு என்னது ரிக்வயர்ட் டேஞ்சன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பிடி அண்ட் பிடி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 6.2 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம போட்டுடுறோம். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன செஞ்சிடறோம்? இதுக்கு வெரிஃபிகேஷனும் நம்ம கீழே எழுதிடுறோம். இதோட நம்ம அந்த சம்மம் முடிஞ்சிடும். இது அழகாக ஒரு வாட்டிக்கு தெரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அழகாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போ வெரிஃபிகேஷனை நம்ம பார்த்துருவோம். இப்போ வெரிஃபிகேஷன் நம்ம பார்க்குறோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓடிபி இல்லைங்களா? அப்போ பிடி தான் நம்மளுக்கு தேவையானது. அப்போ பிடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓடி ஸ்கொயர். ஓபின்றது ஹைபாட்டினியூஸ் எவ்வளவு? 7.2. அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அதேமாரி இங்கே பார்த்தோம்னா 3.6 ஓடி இல்லைங்களா? அதுதான் நம்ம ரேடியஸாக பார்த்தோம் இல்லைங்களா? அது 3.6 ஸ்கொயர். அப்போது 7.2 × 7.2 எவ்வளோ? 51.84 மைனஸ் இந்த 3.6 அது 12.96 அப்படின்னு வருது. ஸ்கொயர் ரூட்டு போட்டுக்கிறோம். 51.84லேருந்து 12.96 நம்ம லெஸ் பண்ணணும். 38.88 வருது. அப்போ ரூட் ஆஃப் 38.88க்கு நம்ம ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிச்சோம்னா பிடி ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 6.2 சென்டிமீட்டர். அதுதான் நம்மளுக்கு அங்கேயும் கிடச்சிருக்கு இல்லைங்களா? இதை தான் நம்ம வெரிஃபிகேஷன். இங்கே பாருங்கள் 6.2, அதே தான் இங்கே 6.2 கிடச்சிருக்கு. இதை அழகாக நீங்கள் போட்டுட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய சம்ஸு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபுல் மார்க் உங்களுக்கு எடுத்துப்பாங்க.